Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம அப்கிரேடேஷன் ஆர் ரீஅலாட்மெண்ட் அப்படினா என்ன, எந்த ரவுண்ட் வரைக்கும் நம்ம ரீஅலாட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத MCC and தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் ரெண்டுக்கும் பார்க்க போறோம். இப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ அப்கிரேடேஷன்னா அல்லது ரீஅலாட்மெண்ட் என்ன, ரெண்டும் ஒரே மீனிங் உள்ள டேர்ம், ஒரே ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ற டேர்ம் தான். ஓகே, இப்போ ரவுண்ட் 1ல இது ரெண்டுக்குமே பொருந்தும், MCCக்கும் பொருந்தும், TN மெடிக்கல் செலக்ஷனுக்கும் பொருந்தும். ரவுண்ட் 1ல சீட்டு அலாட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. இவங்களுக்கு அப்கிரேடேஷன் ரீஅலாட்மெண்ட் பொருந்தும், இவங்களுக்கு தான் அப்கிரேடேஷன் ரீஅலாட்மெண்ட் பொருந்தும். நான் இப்போ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறேன். நான் ஆல்ரெடி ஒர்க்கிங், ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறேன் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இந்த அப்கிரேடேஷன் ஆர் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆயிடுச்சு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ரவுண்ட் 2க்கு இப்போ இருக்கிற காலேஜ் உங்களுக்கு ஓகே தான், பட் இதை விட பெட்டர் காலேஜ் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் பண்ண சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நல் அண்ட் வாய்டு எல்லாம் கிளியர் ஆகிடும். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சரி, இந்த அப்கிரேடேஷன் ஆர் ரீஅலாட்மெண்ட்டுக்கு நான் யார்கிட்ட என்ன சொல்லணும், எங்கே போய் எதை கிளிக் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு போகும்போது அந்த காலேஜில் உங்களை கேட்பாங்க வெர்பலாக, நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகிறீங்களா, அப்கிரேட் பண்ணுவீங்களா, எஸ்ன்னு சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ட்ரி போட்டுருவாங்க, அவ்வளோதான். நம்ம எங்கேயும் என்ட்ரி போடுற மாதிரி இருக்காது, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வர்றது தான். ஓகே, இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சு உங்களுக்கு சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்க காலேஜில் போய். இப்போ உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் அல்லது அப்கிரேடேஷன் வேணும். அப்போ செகண்ட் ரவுண்டில் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, அது மட்டும் உங்களுக்கு காட்டாது, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த காலேஜில் இருக்கீங்க. பட் இப்போ PSG மெடிக்கல் காலேஜ் இருக்குது, PSGயில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா PSG கவர்மெண்ட் கோட்டா சீட் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது போல் அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பட் இப்போ திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நான் சீட் அலாட் ஆகி இருக்கேன், எனக்கு செகண்ட் ரவுண்டில் திருநெல்வேலி காட்டாது, மற்ற கல்லூரிகள் எல்லாம் காட்டும். இப்போ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எனக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுங்களேன், செகண்ட் ரவுண்டில் என்னோட சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும், திருநெல்வேலியை விட பெட்டராக என்ன காலேஜ் கிடைக்குமோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். 36 சாய்ஸ் ஃபில் பண்ணி வைக்கக்கூடாது. திருநெல்வேலி விட்டுட்டு 35 சாய்ஸ் ஃபில் பண்ணி வைக்கக்கூடாது. ஊட்டியில் போய் அலாட் ஆயிடுச்சுன்னா போவீங்களா, நீங்கள் போக மாட்டீங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கண்டிப்பாக ரவுண்ட் 1ல் சாய்ஸ் ஃபில் 36 காலேஜ் போட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் 2க்கு அது எல்லாமே வேனிஷ் ஆகி போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும், நல் அண்ட் வாய்டு எல்லாம் டெலீட் ஆகி போயிடும். நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு போகணும்னு விரும்புகிறீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக என்ன காலேஜுக்கு இதை விட பெட்டராக இருக்கும் போனால் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில்லிங்கை உங்கள் விருப்பத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க. சரி, இப்போது உங்களுக்கு ரீஅலாட் ஆயிடுச்சுன்னா, ரீஅலாட்டட் அப்படின்னா என்ன பண்ணுறது, இந்த சீட்டை ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரவுண்டில் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும், அவர் போய் ஜாயின் பண்ணிடுவார். நீங்கள் கண்டிப்பாக ரீஅலாட்டட் ரவுண்ட் 2ல் ரீஅலாட்டட் ஆன காலேஜுக்கு தான் போகணும். ரீஅலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த சீட்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்லவே முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ஆகிற அந்த செகண்ட் இந்த சீட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆகி போயிடும். ஒருவேளை ரீஅலாட்மெண்ட் ஆகலைன்னா இந்த சீட்டு உங்ககிட்டயே இருக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டு. ஸோ இந்த இடத்துல நான் திருப்பி சொல்லிடுறேன், ரவுண்ட் 1ல் உங்களுக்கு சீட் கிடச்சி ஜாயின் பண்ணிட்டீங்க. ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க. ரீஅலாட் ஆனால் 100% ரீஅலாட் ஆன கல்லூரியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த ரீஅலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச கல்லூரியில் போய் அந்த லெட்டரை காட்டும் போது அவங்க உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரீஅலாட்டட் காலேஜில் போய் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட் ஆனதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் தான் பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு முடிவாக மாற்றிக்க முடியாது. ரீஅலாட்மெண்ட் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் உங்ககிட்ட பத்திரமா இருக்கும். சரி, அடுத்து ரவுண்டு 3க்கும் MCCலையும் சரி தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்லையும் சரி ரீஅலாட்மெண்ட் உண்டு. அதுக்கும் ரவுண்ட் 2ல் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணது நல் அண்ட் வாய்டாக போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். எகெயின் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்,
ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி ஜாயின் பண்ணாதான் செகண்ட் ரவுண்டில் அதுக்கு பேர் ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டே கிடைக்கலன்னா திருப்பியும் நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க, திருப்பியும் செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் அர்த்தம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேன், செகண்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணேன், ரீஅலாட் ஆன காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ நான் தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் அகெயின் போகலாமா? போகலாம். சரி, அடுத்த கேஸ், ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேன், ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணேன், ரீஅலாட் ஆகலை. அப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் திருப்பி ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். அப்போது ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணவங்க ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட் ஆகி அங்கே போய் ஜாயின் பண்ணியிருந்தாலும் திருப்பி ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணவங்க செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணி ரீஅலாட் ஆகலைன்னா கூட தேர்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகலாம். இது எம்சிசிக்கும் பொருந்தும், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் பொருந்தும். ஒன்ஸ் ரீஅலாட்மெண்ட் ஆகிட்டா ரீஅலாட்டட் காலேஜுக்கு தான் கம்பல்சரி போகணும். அந்த காலேஜ் போயிட்டு இல்லை எனக்கு வேணாம் ஆல்ரெடி இருக்கிற காலேஜில் இருந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் போன வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது தவறுதலாக கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையை செலக்ட் பண்ணிட்டாங்க. தவறுதலாக அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை செலக்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையை செலக்ட் பண்ணி சாய்ஸ் லாக்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அது வரைக்குமே தெரில. ரிசல்ட் வரும்போது தான் தெரியுது ரவுண்ட் 2ல் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டை அலாட் ஆகி அவங்களுக்கு அலாட் ஆகிற அந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆன கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆகி போயிடுச்சு. இப்போது அவங்க அந்த சீட்டையும் கிளைம் பண்ண முடியாது, ரீஅலாட்டட் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. இருதலை கொல்லி மாதிரி அவங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டத்துக்குரிய பரிதாபமான நிலைமைக்கு ஆயிடுச்சு. இதில் யாரும் எதுவும் பண்ண முடியாது, ஹியூமன் எரர்னு சொல்லி என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் ஃபாலோ அப் ஒர்க் பண்ணலை. பட் அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்கிரேடேஷன் ஆர் ரீஅலாட்மெண்ட்னா என்ன, எம்சிசிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.